ரொம்ப ரொம்ப மோஸ்ட் அவாய்டட்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஜோஹோவோட கண்டென்ட் ரைட்டருக்கான கம்ப்ளீட் இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எத்தனை ரவுண்ட்ஸ் என்ன நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து உங்களை வந்து ரெடி ஆக்கிக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீஸ் கீட் இந்த வீடியோ. ஐ எம் ரம்யா, ஐ எம் வித் சாஃப்ட்வேர் டாப் டெக் கம்பெனி. ஸோ ஜோஹோவில் வந்து எத்தனை ரவுண்ட்ஸ் வந்து கண்டென்ட் ரைட்டருக்காக கிரியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 ரவுண்ட்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட் மாதிரி, செகண்ட் ரவுண்ட் வந்து எஸ்ஏ ரைட்டிங்காக இருக்கும், தேர்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு டைரக்டாக இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த 3 ரவுண்ட்ஸ் தான் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த 3 ரவுண்ட்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னாவே நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ இந்த கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக என்ன உங்களுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் வைஸ் அண்ட் இங்கிலீஷ் வந்து நாலேஜ் வந்து ரொம்ப ப்ரொஃபிஷியன்ட் ஆகிட்டு இருக்கணும். நார்மலான ஒரு இங்கிலீஷ் வந்திருந்தா உங்களுக்கு பத்தாது, நல்ல ப்ரொஃபிஷியன்ட் ஆகிட்டு இருக்கணும். ஏன்னா உங்களோட எல்லா ரவுண்ட்ஸ்லையுமே அவங்க எங்கே செக் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ நல்லா இங்கிலீஷ் தெரியுதோ நீங்கள் அதை எப்படி வந்து ப்ரூஃப் பண்ணுறீங்கன்றது தான் உங்களோட ப்ரொஃபிஷியன்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரவுண்ட்ஸாக இருக்க போது. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ரவுண்ட்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிட்டன் டெஸ்ட் ரவுண்ட். இது எம்சிக்யூ மாதிரி தான் உங்களுக்கு சாய்ஸ் கொடுப்பாங்க. என்னென்ன டாபிக்ஸ்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான கிராமர்ஸ் இருக்கும், அதில் வந்து காம்ப்ரஹென்ஷன் ரைட்டிங் இருக்கும், பேராகிராஃப் ரைட்டிங் இருக்கும், இது போக ஆப்டிடியூட் இருக்கும், லாஜிக்கல் அண்ட் ரீசனபிள் ஆப்டிடியூட் இருக்கும், வெர்பல் அபிலிட்டியும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் வந்து மொத்தம் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 1 hour to 75 minutes வரைக்குமே உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. தட் மீன்ஸ் 60 to 75 minutes வரைக்குமே உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. 40 கொஸ்டின்ஸ். ஸோ இதில் கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் மட்டுமே செக் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு எங்கே ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆப்டிடியூட ரீசனிங் அண்ட் லாஜிக்கல் அண்ட் வெர்பலுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காம பார்த்துட்டு வாங்க. மற்றபடி நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃப் ரைட்டிங் அது காம்ப்ரஹென்ஷன் ரைட்டிங் கிராமட்டிக்கல் பற்றி நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் நார்மலாகவே வந்து கூகுள் நிறைய கொஸ்டின்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஜோஹோ அப்படின்னு செப்பரேட்டாக போடாமல் இது நார்மலாக நீங்கள் வந்து எந்தெந்த ரவுண்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்குமே வந்து உங்களுக்கு யூடியூப் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்ன்றதாவே உங்களுக்கு போதுமானது. ஏன்னா ஜோஹோக்குன்னு தனியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோக்கு தனியாக கொஸ்டின்ஸ் இருக்கிறது கிடையாது. இவங்க நார்மலாக ஒரு கம்யூனிகேஷன் தான் செக் பண்ணுறாங்க, நார்மலாக வந்து இங்கிலீஷ் தான் செக் பண்ணுறாங்க. ஸோ அது நார்மலான கொஸ்டின்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் போயிட்டு பேராகிராஃப் ரைட்டிங் எப்படி என்னென்ன கொஸ்டின்ஸ் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அண்ட் ஆல்சோ காம்ப்ரஹென்ஷன் ரைட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப் அண்ட் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்தாவே கம்ப்ளீட்டாக போதும். நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணாவே இந்த ரவுண்டு கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதில் பேசிக் கிராமர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த பேசிக் கிராமர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா டென்சஸ் பற்றி கேட்பாங்க. அது வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்து டென்சஸ் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வாய்ஸஸ் கேட்பாங்க, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பற்றி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எரர் ஸ்பாட்டிங், இடியம்ஸ், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. மோரோவர் வந்து உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் செக் பண்ணுறது தான் அதோட ஃபுல் கான்செப்ட்டுமே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூகுளில் போய் நீங்கள் வந்து ஒரு இது செக் பண்ணாவே என்னென்னா வந்து எரர் ஸ்பாட்டிங் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து இடியம்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, இது வந்து ப்ரீவியஸ் அதிகமாக கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸுக்கான நீங்கள் இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இது ஓகே ஆகிடும். இதுக்காக வந்து நீங்கள் தனியான கைடோ தனியான கொஸ்டின் பேப்பர் நம்மக்கிட்ட கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி கூகுளில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதே வந்து கம்ப்ளீட்டாக என் ஆஃப் தான். செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக எஸ்ஏ ரைட்டிங். இந்த எஸ்ஏ ரைட்டிங்கில் வந்து நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் எழுதுகிற மாதிரி வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் எழுதுகிற மாதிரி, அதாவது ஒரு பிளாக்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆர்டிகல்ஸ்க்காக இருக்கட்டும், ஒரு கம்பெனிக்காக நீங்கள் ஒரு பேஜ் எழுதுறதா இருக்கட்டும், மோரோவே வந்து நீங்கள் ஜோஹோ பற்றி கேட்கறனால ஜோஹோ பற்றி ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களை எழுத சொல்லலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து ஒரு மெமரி பண்ணி போய் எழுதுறதோ இல்லை எங்கேயோ படிச்சுட்டு போய் எழுதுறதோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. ஏன்னா காப்பி ரைட்ஸ்க்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஒரு நார்மலாக யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் ரைட்டர்ன்றவங்க நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஹையர் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ள ஜாபுக்குள்ளே போனதுக்கப்புறம் எதுக்காக உங்களை கண்டென்ட் ரைட்டர் எடுக்கிறாங்க? ஏன்னா அவங்கள்ட்ட ChatGPT இருக்கு, ஜெமினா இருக்கு, பாட் இருக்கு, எல்லாமே இருக்கும் பட்சத்தில் ஒரு கண்டென்ட் ரைட்டராக வந்து நம்ம இப்பவும் ஹையர் பண்ணிட்டு 2024 ஆயிடுச்சு, எல்லாமே ஈஸியாக அக்சசபிள் ஆனால் அப்புறமும் கூட ஏன் வந்து ஒரு பர்சனை ஹையர் பண்ணி கண்டென்ட் ரைட்டருக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ விஷயங்களை நீங்களாக யோசிக்கக்கூடிய சக்தி எல்லாமே வந்து ஹியூமனுக்கு தான் இருக்கு. ஒரு நார்மலான ஒரு ஏஐயால வந்து ஒரு ஆல்ரெடி கொடுத்த விஷயத்தை தான் கொடுக்க முடியும், அதுக்கு ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண விஷயத்தை கொடுக்க முடியும், அதுக்கு புதுசாக யோசிக்க தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு பர்சனை வந்து ஹையர் பண்ணி நம்ம வந்து கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து ஜாப் எடுக்கிறாங்க. நீங்கள் போயிட்டு ஆல்ரெடி ஏஐல என்னென்ன கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கூகுள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது அப்படியே படிச்சுட்டு போய் ஒரு விஷயத்தை எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஏஐக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. ஸோ காப்பி ரைட் ஆகிடும், அதனால நோ யூஸ். ஸோ அப்போது அவங்க ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க, ஒரு டாபிக் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக எழுதுறீங்க, நீங்கள் எவ்வளோ இன்னோவேட்டிவாக அதை வந்து கொண்டு போகிறீங்க, நீங்கள் அதை எப்படி ப்ராப்பராக கொண்டு வரீங்கன்றது தான் கம்ப்ளீட் விஷயமே இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் காப்பி பண்ணுறது ப்ளஸ் வந்து ஒரு நீங்களாக வந்து ஒரு பார்த்து எழுதி போகிறது மக்கப் பண்ணிட்டு போகிறதுலாம் வேலைக்கே ஆகாது. நீங்கள் வந்து என்ன உங்களோட இன்னோவேட்டிவ் வந்து அந்த ஒரு விஷயத்தில் கொடுக்க போகிறீங்கன்றதான் கம்ப்ளீட்டாக மேட்டர். ஸோ இதில் என்னன்னா உங்களோட ஜோஹோட ப்ராடக்ட் பற்றி நீங்கள் ஒரு கண்டென்ட்டோ ஒரு ஆர்டிக்கலோ ஒரு பிளாகோ அவங்க எழுத சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எழுதும் போது உங்களோட அந்த டோட்டல் அந்த கண்டென்ட்ல வந்து அதில் ஏதோ ஒரு ப்ராப்பரான விஷயம் கன்வே ஆகுதா, ப்ராப்பர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா, எரர் ஃப்ரீயாக இருக்கா, கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் இருக்கா,
ஸோ இது உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் உங்களுக்கு ஜோஹோ பற்றி தெரிஞ்சிருக்கு, அந்த ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது இம்பார்ட்டன்ட், மக்கப் பண்ணாதீங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SEO ஆப்டிமைஸ்ட் கண்டென்ட் சொல்லுவாங்க. SEO அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைஸ்டு. சர்ச் இன்ஜின் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் ஒரு விஷயம் தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வருது பார்த்தீங்களா. அது ஏன் அப்படின்னா எல்லாரும் சர்ச் பண்ணும்பொழுது அவங்களுக்கு உங்களோட கண்டென்ட் வந்து எப்படி புஷ் ஆகுது, உங்களோட அந்த சர்வரில் எப்படி புஷ் ஆகுது. அப்போ நீங்கள் வந்து ஒரு கேட்சியான வேர்ட்ஸை நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு யூசரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பராக எழுத வேண்டியது இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை வந்து ரொம்ப ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க ஒரு கண்டென்ட் ரைட்டரில். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன ஜாப் ரோல், நீங்கள் டெவலப்பராக இருக்கலாம், நீங்கள் வந்து என்ன ரோல் வேணால் ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து இருக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு கம்பெனி அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எந்த ஒரு கம்பெனியோட கெரியர் பேஜில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அந்த கெரியர் பேஜில் உள்ள மொத்த கண்டென்ட், மொத்த பிளாக்ஸ், மொத்த ஆர்டிகல்ஸ் யாரை எழுதிருப்பான்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் தான் எழுதிருப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனியோட ஒரு லுக்கே வந்து யார் கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டர் தான். ஸோ அவங்களால தான் அந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. ஏன்னா அவங்க ஃபுல் டாக்குமெண்டேஷன் அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த SEOன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜாபாக இருக்கும். இது நான் வந்து பிளாக் அண்ட் ஆர்டிகல்ஸ் எப்படி எழுதுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா ரொம்ப கிளியராக எழுதணும், ரொம்ப எழுதக்கூடாது, ரொம்ப ப்ரீஃபாக தான் எழுதணும். அண்ட் ஆல்சோ கிராமட்டிக்கலி கரெக்ட், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எரர் இல்லாமல் எழுதணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் செகண்ட் ரவுண்ட். இந்த செகண்ட் ரவுண்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா why did you apply for this role கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஏன் வந்து கண்டென்ட் ரைட்டிங் உங்கள் பேஷனாக இருக்கு, மேபி நீங்கள் ஒரு BE முடிச்சிருப்பீங்க, இல்லை ஒரு ME முடிச்சிருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு டீல்லேருந்து வந்துட்டு நீங்கள் ஏன் கண்டென்ட் ரைட்டர் ஆகணும், உங்களுக்கு எதனால கண்டென்ட் ரைட்டர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்ற கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஜோஹோ பற்றின கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ நார்மலான HR கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் என்ன ஆக போறீங்க, கண்டென்ட் ரைட்டர் பற்றி உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து யார் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் கொஸ்டின்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் பேஸ் பண்ணி அதை ஃபாலோ கொஸ்டின்ஸும் இருக்கும். ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா செகண்ட் ரவுண்டில் நீங்கள் வந்து ஒரு பிளாக் பற்றி எழுதுங்கன்னா அந்த பிளாக் பற்றின கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ எங்கேயுமே வந்து ஃப்ராட்லெட் பண்ணாதீங்க, ப்ராப்பராக வந்து ரொம்ப வந்து லாயலாக எக்ஸாம் எழுதுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் ஜோஹோட கண்டென்ட் ரைட்டருக்கான கம்ப்ளீட் இன்டர்வியூ ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நிறைய மோட்டிவேட் ஆகும். ஸோ இந்த யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்டில் தென் பை.